இளம் வயதில் முழங்கை வலி ஏற்பட ஒரு முக்கிய காரணம் லேட்ரல் எபிகாண்டிலைட்டிஸ் இல்லைன்னா டென்னிஸ் எல்போ அப்படின்ற பிரச்சனை தாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னாங்க, நம்மளுடைய முழங்கை பகுதியின் வெளிப்பகுதியில் லேட்ரல் எபிகாண்டைல் அப்படின்ற ஒரு எலும்பினுடைய மேடு இருக்குங்க. இந்த பகுதியில் இருந்து தான் நம்மளுடைய மணிக்கட்டை வெளிப்புறத்தில் அசைக்க தேவையான எக்ஸ்டென்சார் தசைகள் ஆரம்பமாகுங்க. இந்த எக்ஸ்டென்சார் தசைக்கயிறு இந்த லேட்ரல் எபிகாண்டைல் இருந்து ஆரம்பிக்கிற இடத்துல அதிகமான சிதைவுகள் ஏற்படுது அப்படின்னாங்க. அதனால அந்த பகுதியில் உள்வீக்கம் ஏற்படும். இதனால வலி ஏற்படுவது தாங்க. டென்னிஸ் எல்போ அப்படின்னா டென்னிஸ் விளையாடுறவங்களுக்கு மட்டும் ஏற்படணும் அப்படின்னு அவசியம் கிடையாதுங்க. இந்த மணிக்கட்டை வெளிப்பகுதியில் அசைச்சு வேலைகள் செய்யும் போது, நம்ம வீட்டில் ஒரு பாத்திரம் ரொம்ப அழுத்தி தேய்க்கிறோம், இல்லை ஒரு துணியை முறுக்கி புளிகிறோம், இல்லை நம்ம கம்ப்யூட்டர் ஒர்க்ஸ் அதிகமாக பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லை பேட்மிண்டன் நம்ம அதிக நேரம் ப்ராப்பராக ட்ரைனிங் இல்லாமல் விளையாடுறோம் அப்படின்னாங்க. இந்த காரணத்தினால கூட அந்த தசைக்கயிறு அதிகமாக சிதைஞ்சு போய் இந்த மாதிரி வலி அடிக்கடி ஏற்படலாங்க. பேஷண்ட் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வராங்க அப்படின்னாங்க, அவங்களுக்கு அந்த டென்னிஸ் எல்போ பெல்ட் கொடுப்பங்க. அதான் அந்த முழங்கை பகுதியில் இருந்து ஒரு 2 இன்ச் இல்லை 2 விரல் தள்ளி 1 இன்ச்சு கீழே அந்த பெல்ட்டை அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குங்க. போதுமான அளவுக்கு அந்த பகுதிக்கு ஓய்வு கொடுக்கணும். அதிகமாக வெயிட் தூக்குற ஆக்டிவிட்டிஸ் செய்யக்கூடாதுங்க. அதுக்கப்புறம் வலி நிவாரண மருந்துகள், ஒன்ஸ் அந்த பெயின் செட்டில் ஆயிருச்சு அப்படின்னா இந்த தசைகளை வலிமையாக வச்சுக்கிறதுக்கான அந்த எக்ஸசைசஸ் செய்கிற மாதிரி இருக்குங்க. ஆனால் நிறைய பேர் கொஞ்சம் அட்வான்ஸ்டு ஸ்டேஜஸில் தான் வராங்க. அவங்களுக்கு என்னதான் டேப்லெட்ஸ் கொடுத்தா கூட போதுமான ரிசல்ட் கிடைக்காது. ரொம்ப அதிகமான வலி இருக்குன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு அந்த தசைக்கயிறை சுற்றி நம்ம இன்ஜெக்ஷன்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்குங்க. இதுலேயும் நிறைய டைப்ஸ் இருக்குது. ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன்ஸ் கொடுப்போம். ஆனால் ஒரு சிலர் கேட்பாங்க, சார் எனக்கு ஸ்டீராய்டு மருந்துகள் எல்லாம் வேண்டாம், வேற ஏதாச்சும் கொடுங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த சமயத்தில் பிஆர்பின்னு சொல்லக்கூடிய பிளேட்லெட் ரிச் பிளாஸ்மா இன்ஜெக்ஷன்ஸ் கொடுப்போங்க. ஸோ இதுக்காக பேஷண்ட்னுடைய ரத்தத்தை எடுத்து அதை ப்ராசஸ் பண்ணி அதிலிருந்து பிளேட்லெட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தட்டை அணுக்களை அந்த பகுதியில் செலுத்துவோம். இதுவே நேச்சுரலாகவே அந்த சிதைவுகள் சரியாவதற்கு ஹெல்ப் பண்ணுங்க.